அப்போ நம்ம ஆள் போய் கிபி 200 தான் சொல்கிறாங்க, கிபி 200 300 காலத்தில் போய் எழுதியிருக்கான். அப்போ அதில் என்ன புதுமைன்னு கேட்டிங்கன்னா, அது தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, கீழடியில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, திருப்பரங்குன்றம் மலையில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, அரச்சலூரில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, புகழூரில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, சிவகலையில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, அதுதான் எகிப்து கல்லறைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை எழுதினவன் யாராக இருக்கும்? எழுதினவன் இங்கேருந்து ஒருத்தனை வாடகைக்கு பிடிச்சி அனுப்பிச்சிருப்பாங்களா? அல்லது இந்த தமிழில் எழுதுறதுக்கு வேற நாட்டுக்காரன் எழுதியிருக்க போகிறானா? தமிழில் எழுத தெரிஞ்சவன் தான் எழுதியிருப்பான். இதை இங்கே சென்னையில் சொன்னது 2 வெளிநாட்டுக்காரங்களா போயிட்டாங்க, ஐரோப்பாக்காரங்களா, அதனால கம்முன்னு இருக்காங்க. இதே உள்ளூர்காரன் எங்களை மாதிரி யாராவது சொல்லியிருந்தோன்னு, உனக்கு எப்படி தெரியும் அங்கே கோடு இப்படி வந்துச்சா, கோடு அப்படி போச்சா, இது இந்த இருன்னு உனக்கு எப்படி தெரியும், அந்த இரு இல்லையா, 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் போய் சொல்லவே மாட்டான்.